இருந்து வரேன். சொல்லுங்க. இது மேரத்தான் வந்து நான் இது 6th ஓடுறேன். 6வது மேரத்தானா ஓடுறேன். 6வதுலயே பெஸ்ட் மேரத்தானா ஓடுறேன். எதுக்காக நம்ம நாட்டுக்கு சிஎம் வந்தாரோ அந்த விஷயத்துக்காக தான் நம்ம மேரத்தானே ஓடுறோமே. போதைக்காக தான் ஓடுறோம். போதையை உழைக்கணும், ட்ரக்ஸ் வேணான்றதுக்காக தான் மேரத்தான் ஓடுறோம். இது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. சிஎம்மா இருந்தாலும் நம்ம தளபதி கூட ஓடி வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. சார் சொல்றேன், அவருக்கு வயசெல்லாம் ஆகல சார். 18 வயசு எனக்கு. இவ்வளவு மூச்சு வாங்குது. 52 வயசு சார். ஜெயிச்சுட்டு போறாரு சார். வந்து யூ டர்ன் பண்ணிட்டு கார்ல ஏறி போறாரு சார். வயசெல்லாம் ஆகல சார். அவ்வளோ ஒரு இவ்வளவு சொல்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு ஆளு சார் அவரு. நாங்க அவர் கூட ஓடணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அவர் கூட ஓட முடியல. ஆமா, எங்களுக்கு பின்னாதான் அவர் வந்திருந்தாரு. ஆனா நாங்க அவரால தொட கூட முடியல. சென்னையில தான் அவர் கூட ஓடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தோம். ஆனா ஓட கூட முடியல. ஆனா ஓட்டோம். அதனால பாத்துட்டோம். கூடயே ஓட்டோம். ரொம்ப சந்தோஷமா. அவர் நினைச்ச மாதிரி ட்ரக்ஸ் ஒழிப்போம், நாட்டை வளர்ச்சாவும். சிங்கப்பெண்ணை போட்டாரு. எதுனாலும் நாங்க அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றதா இருக்கு. ரொம்ப பாதுகாப்பா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப நல்லதா நடக்கட்டும். இதே மெயின்டைன் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். எத்ராஜ் காலேஜ்ல இருந்து வரேன். என் பேர் ஷர்மிளா. எங்க கூட சிஎம் ஓடுனது நாங்க ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்றோம். சிஎம்மும் எங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஓடி இருக்காங்க. இது வரைக்கும் இந்த சிஎம் யாரும் ஓடினது இல்லை. இந்த சிஎம் எங்க கூட ஓடி இருக்காங்க. வி ஃபீல் ப்ரௌட். அவர் எங்க கூட ஓடினது நிஜமாவே ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னா அவரை பார்த்தோன்னே ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. அவர் கூட ஓடினது. என் பேர் வந்து சந்தியா. நானும் சென்னையில இருந்தா வரேன். எத்திராஜ் காலேஜ். நாங்க நிறைய மேரத்தான் ஓடி இருக்கோம். இது வந்து சிஎம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்க கூட வருது வந்து எங்களுக்கு கொஞ்சம் மாதிரி புதுசா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த சிஎம்மும் அது மாதிரி ஓடினது இல்லை வெறிச்சவங்க கூட. ஸோ இது எங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ என்ஜாய் பண்ணோம் இந்த மேரத்தான். நாங்க தேங்க்ஸ். ஸ்போர்ட்ஸ் ஏரி இல்ல அண்ணாவே சொல்லிட்டாங்க. நாங்க என்ன சொல்றது அதுக்கப்புறம்? அண்ணா சொன்னதுதான். என் பேர் கீர்த்திஸ். நந்தம்பாக்கம் ஆர்மி கோட்டர்ஸ்ல ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரெகுலரா மராத்தான் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்னோட 12வது மராத்தானு. இந்த மராத்தானோட என்ன இதுன்னுச்சிங்க, அதே போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் விஜயோட ஆணைக்கிணங்க இந்த மராத்தான் வந்து நடத்திருக்காங்க. மிக சிறப்பாக நடத்திருக்காங்க. இதனால என்ன வருதுன்னா, பொதுமக்களுக்கு என்ன தெரியணும்னா, பொதுமக்கள் இந்த புதிய இளைய தலைமுறை என்னன்னா போதை பழக்கத்தை சுத்தமா விடணும். மராத்தான் ஓட்டத்துல வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷனை, உடல் பயிற்சியில கான்சன்ட்ரேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழிப்புணர்வு மராத்தான் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்லதா பயனுள்ளதா இருக்கு. இதனால இதை பார்த்துட்டு அதாவது ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து அதாவது இளைய தலைமுறைகள் வந்து உருவாக்கணுங்கிறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு மராத்தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னொன்று வந்து இதை ஏற்பாடு செஞ்ச தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவங்களும் மிக சிறப்பாக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட மனதார பாராட்டி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். அது நல்லா இருந்தது. ஆனா நாங்களே எதிர்பார்க்கல அவர் ஓடுவார்னு சொல்லிட்டு. ஆனா அவரோட பிசிக்கல் ஃபிட்னஸ் பாக்குறப்ப எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு, ஒரு வியப்பா இருக்கு. நாங்க என்ன நினைச்சோன்னா, அது ஆரம்பிச்சு வச்சுட்டு தொடங்கி வச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சோம். அவர் எங்களோட சேர்ந்து ஓடி வந்தது வந்து ரொம்ப ஒரு வியப்பா இருந்தது. அவரோட பிசிக்கலை பாக்குறப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகமா இருக்கு. ஒரு முதல்வரே எங்களோட சேர்ந்து ஓடி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப, அது இளைஞருக்கு பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு இளைய தலைமுறைகளுக்கும் ஒரு உத்வேகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், என் பேர் வந்து பிரபாகரன். சென்னை மேடவாக்கத்துலேருந்து வரேன். இது எனக்கு 5வது மராத்தானு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா போதைக்கு ஒன்றான நடவடிக்கை வந்து தீவிரமாக எடுத்து வர சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து தமிழக அரசு சிறப்பான ஒரு முன்னேற்பாடு எடுத்திருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சிறப்பாக என்ன பண்ணீங்கன்னா, சார் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் நம்மளோட வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஓடினாப்புல. அது ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி மேலும் மேலும் நடத்தி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். ட்ரக்ஸ் அதாவது தனி மனிதன் வந்து ஒரு விழிப்புணர்வோடு அவனா திருந்தினா இந்த நாட்டை நம்ம திருத்த முடியும். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையோட ஸ்டாப் ட்ரக்ஸ் இன்னிலிருந்து கடைபிடிச்சு நம்ம வாழணும்னு கண்டுக்கிட்டேன். வந்து டாக்டர் கருணாநிதி. ஐ எம் சுகர் டாக்டருங்க.
இந்த நியூ கவர்மெண்டோட நியூ இனிஷியேட்டிவ் இஸ் ஒண்டர்ஃபுல் ஈவென்ட். ஏன்னா சீஃப் மினிஸ்டரே பார்ட்டிசிபேட் பண்றது வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டு லீட் த ரைட் வே, லீட் கைண்ட்லி லைட் அப்படின்னு சொல்லுவோம். அவரே வந்தது நல்லதுதான். ரெண்டாவது 90% வந்து யங்கர் ஜெனரேஷன் தான், மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யங் எப்பீஸ் சொல்லுவோம், யங் ப்ரொஃபஷனல்ஸ். அப்படிதான் இந்த ட்ரக் அடிக்ஷன் வந்து இருக்கிறதுலே மோசமான அடிக்ஷன். இன்னைக்கு there are number of other addiction, alcohol is an addiction தான், nicotine is addiction, mobile phone addiction. இந்த அடிக்ஷனை வந்து கிரைமா பார்க்காம கவர்மெண்ட் வந்து இதை ஒரு டிசீஸ், இதை வந்து சைக்காலஜிக்கலா டீல் பண்ணணும், இதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ரொம்ப இது பண்ணணும். அப்படின்னா நம்ம இந்த அவேர்னஸ் வந்து பீப்புள் கேன் கம் அண்ட் சீக் ஹெல்ப். அதர்வைஸ் இன்னைக்கு வந்து கிரைமும் இந்த ட்ரக் அபியூஸும் வெரி இன்டர்லி செக்ஸ், வயலன்ஸ், கிரைம் இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. இன்னைக்கு பிரசன்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் 50%, மோர் தென் 50% வந்து ட்ரக் ரிலேட்டட் அடிக்ஷன் தான், அடிக்டட் பீப்புள் தான் அங்க வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களே ரீஹாபிலேட் பண்ணலாம். இதை பிரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரக் இன்புட் எப்படி யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு பக்கம் அவேர்னஸ் கொண்டு வர்றோமோ அதே மாதிரி அந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதாவது என்ன சொல்றது ஷார்க்ஸ், அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு இன்டர்போல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நம்ம சிபிஐ என்ஐஏ எல்லாம் இருக்கு. அவங்க கூட எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது நமக்கே கோஸ்டல் போலீஸ் எல்லாம் இருக்குது, ஸ்ரீலங்கா அங்க இருந்தெல்லாம் வந்து ட்ரக்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனால நம்ம வி ஷுட் பி வெரி விஜிலன்ட், யங்கர் ஜெனரேஷனுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும். அப்படின்னு தான் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா பஞ்சாப், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஸ்டேட், பிரெட் பாஸ்கெட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். அங்க வந்து அந்த பார்டர்ல இருக்கிறதுனால ட்ரக்ஸ் வந்து அந்த சொசைட்டியே வந்து அழிச்சிட்டு தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அகைன் அண்ட் அகைன் வி விஷ் த கவர்மெண்ட் வெரி வெல். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது இதே ஒரு லைஃப் ஸ்டைல், ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி எல்லா இடத்துலயும் நடக்கணும். அதுக்கு வந்து வாக்கிங் லேன் கொண்டு வரலாம், சைக்கிளிங் அதாவது பெடஸ்ட்ரியன் பாத்வேல எல்லாரும் நடக்கணும், சைக்கிளிங் பண்ணணும். இது நாட் ஓன்லி மென், விமனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரும், டிப்ரெஷன்லாம் வர்றதா இருக்கனால இந்த வாக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கவர்மெண்ட்டுக்கு வி விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் பார்லிமெண்ட். ஹாய், என் பேர் வர்ஷிகா. நான் சென்னை ராமாபுரம்ல இருந்து வரேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேரத்தான். விஜய் சார் வந்து இந்த மேரத்தானுக்கு சர்ப்ரைஸா வந்தது வந்து எங்களுக்கு நம்பவே முடியல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சிஎம் வந்து எங்க கூட ஓடுறதெல்லாம் வந்து எப்படின்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய மேரத்தான்ஸ் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த காஸ் ஆன்டி ட்ரக் மேரத்தான் இந்த மாதிரி நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். ட்ரக்ஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டுல அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நிறைய கிரைம் நடக்குது. இதை ஒரு காசா வச்சு ஒரு மேரத்தான் ஓடுறது வந்து இது ஒரு புது ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவ்வளவு நடக்குது தமிழ்நாட்டுல, ட்ரக்ஸை குறைக்கிறதுக்குமே சரி இப்போ புது ஆட்சியில நடக்குது. இந்த மாதிரி அந்த காசை வச்சு மேரத்தான் ஓடுறது வந்து ரொம்ப. என்னோட பேர் மீனாட்சி. என்னோட ஃபர்ஸ்ட் மேரத்தான் இது. எனக்கு கம்ப்ளீட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா, எனக்கு ஏதோ வந்து அச்சீவ் பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எங்களுக்கு வந்து நேற்று வரைக்கும் ஐடியாவே இல்ல சிஎம் சார் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட பெரிய ஃபேன் நாங்க. சோ இன்னைக்கு தளபதி சிஎம் சார் வந்தது வந்து சூப்பர் எக்ஸைட்டடா இருந்தது. ஒரு கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டா எந்துவா இருந்தது. சோ ட்ரக்ஸ் பத்தி சொல்லணும்னா வந்து நம்மளோட சொசைட்டி, நம்மளோட சமூகம் ஃபுல்லாவே பார்த்தோம்னா ட்ரக்ஸ்னால தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அழிஞ்சிட்டு இருக்கு. சோ இது வந்து ஒரு அவேர்னஸா இருக்கும். சோ இது நடக்கும்போது நம்ம 4 பேரை பாக்குறப்போ, நம்ம அந்த மாதிரி ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம தெரிய வரப்போ அவங்களுக்கு நம்ம என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட்டிவா இருக்கணும், அவங்கள வந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆன்டி ட்ரக்ஸ் சொசைட்டி கொண்டு வரணுங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்குள்ளேயும் வந்திருக்கு. தேங்க்யூ. ஹை, என் பேரு பாரதி. நான் தாம்பரத்துல இருந்து வரேன். ஆக்சுவலா என்னோட நேட்டிவ் விருதுநகர். சோ நான் ஆக்சுவலா அங்கே நிறைய மாரத்தான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம், ஃபாதர் டேர் அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம், 3+, 4+ பண்ணிருக்கோம். ஸோ சென்னையில திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மாரத்தான் வித் மை படி. ஸோ இங்க ரொம்ப ப்ரொடக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. போலீஸ் அவங்க பிளஸ் எல்லாரோட அட்டென்ஷனும் கரெக்டா இருந்தது. ஆம்புலன்ஸ் போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ ரேப்பிடா ரன்னர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க. தென் தே கிவ் வித் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஹெவிலி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் அந்த கோல்ட் மெடல் எல்லாமே வின் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. சாரினா எஸ், ஆக்சுவலா சொல்லணும்னா லைக் எல்லா சிஎம்ஸும் ஜஸ்ட் இனாகுரேட் பண்ணிட்டு தே வில் மூவ் ஆன். ஐசி ஸோ இவர் நான் கூட சேர்ந்து கொஞ்சம் தூரம் ரன் பண்ணது எல்லாமே ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப பிளஷரா இருந்தது. ஸோ வெரி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ். வணக்கம், என்னோட நேம் அனுப்ரியா. நான் சென்னை போரூர்ல இருந்து வரேன். ஐ எம் ஹெச்ஆர் லீடர் அண்ட் பீப்புள்ஸ் டெக்னோக்ராட்
கார்ப்பரேட்ல இருக்கேன், சிமெண்ட்ஸ் எனர்ஜி. ஸோ ஃபார் மீ திஸ் இஸ் அன் எக்ஸைட்டிங் ஈவெண்ட் பிகாஸ் போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு அரசின் கடமை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்மணியும் ஒரு குடும்பத்தினரோட கடமையா நான் அதை எதிர்பார்க்கிறேன். எல்லா பெண்மணிகளையும் முன்னிறுத்தி போதைப் பொருளை ஒழிக்கணுங்கிறது ஒவ்வொரு குடும்பத்தின் கடமையாகவும் நீங்க எடுத்து கையாளணும். And also I would like to request everyone that this is not just an awareness, it is also to be a prevention and rehabilitation and law enforcement has to be strictly followed in Tamil Nadu so that we will bring a stronger Tamil Nadu forever. So our Honorable Chief Minister CM Joseph Vijay sir has brought this amazing initiative, and for me this is my 4th marathon event. I have been running a marathon event or 3 times போயிருக்கேன், and this is my 4th time. And என்னோட டாட்லரோட வந்திருக்கேன் நான். He is 2.5 years old. So for me நான் ஒரு 4 o'clock எந்திரிச்ச morning I want to bring this to the audience because ஒரு குழந்தை கிட்ட இருந்து தான் நம்ம தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு போதைப் பொருளை ஒழிக்கணுங்கிற அந்த முன்னோடியும் அந்த முயற்சியும் குழந்தைங்க மூலியமா தான் நம்ம எடுக்க முடியும்ன்றத கருத்தில் கொண்டு என்னுடைய குழந்தைய நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், which is really an amazing thing. Thank you so much for this honorable event, Mr. Joseph Vijay and Adhav Arjuna, Honorable Minister of Sports. Thank you. நிறைய தவறுகள் நடக்கிறது சுயநலவு இல்லாத நடக்கிறதுனால தான். அந்த சுயநலவு இல்லாம இருக்கிறதுக்கான சுயநலவை மறக்கிற அளவுக்கு எடுத்துட்டு வர இந்த ட்ரக்ஸை நம்ம கம்ப்ளீட்டா ஒழிக்கணும். இந்த ட்ரக்ஸை ஒழிச்சாலே முக்காவாசி குற்றங்கள் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஒருத்தர் நினைச்சா முடியாது, மொத்த எல்லாருமே தமிழகம் மொத்தமா நினைக்கணும், இந்தியா மொத்தமா நினைக்கணும். ஒன்றாக நினைப்போம், ஒன்றாக செயல்படுத்தி ஒன்றாக வெல்வோம். தேங்க்யூ. நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக் சிஎம்மா இருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மக்களோட மக்களா அவரும் வந்து இறங்கி பார்ட்டிசிபேட் பண்ணுவார் நாங்க எதிர்பார்க்கல. which is we feel like very good and நல்ல ஓபன் மைண்டட் சிஎம் கிடைச்சிருக்காங்க நாங்க நம்புறோம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.